10 பேர் வீடியோ கால் வந்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு பைத்தியக்கார தம்பி இருக்கான். ஸோ அதனால் அவன் வாய்ஸ் வாட்டி கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கோம். ஸோ யாரும் கண்டுக்காதீங்க. கண்டு கொள்ளாத மாதிரி என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவன் சவுண்ட் கேட்டான், சவுண்ட் கேட்டுச்சு நான் அடிச்சு விட்ருவேன். ஸோ அதனால் மோஸ்ட் சவுண்ட் வராத அளவுக்கு நம்ம பார்த்துப்போம். ஸோ அதாவது இப்போ நம்ம கேமுக்குள்ள அப்படியே போகிறோம். 29 FPS இப்போ இது பழைய சீசனில் தான் ரெக்கார்ட் பண்ணிச்சேன். உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னு. பழசுலேருந்து எடுத்து நல்லா விளாட்ற கேம் எப்படின்னா எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம்னு இன்னும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நானும் இன்றைக்கி அந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரும் அந்த மாதிரி பெருசாக கண்டுக்காது கொள்ளாமல் நான் கால்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எம்பாயிண்ட் எடுத்து நம்ம சீன் காட்டுவோமா மாட்டோமா? பாஸ் குரங்கு மாதிரி குதிக்காதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். மிச்சம் குதிச்சா மாசாக இருக்குது, நீங்கள் குதிக்குமா காமெடியாக இருக்குது. வந்துட்டான். நீங்கள் சொன்னேன்னு ஒரே காரணத்தால் இவன் வேலை முடிச்சுட்டு இவன் பாடம் போயிட்டுருக்கா. இப்போ ஜாப் முடிச்சு 9 மணிக்கு வருவான். 9 மணி வர வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே இருப்பேன். நீங்கள் கேட்டதால் அது யார் கேட்டாங்கன்னா ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு காரத்தால் இவனை வச்சுட்டு நான் அப்லோட் பண்ணேன். முன்னாடி கூட நம்ம என்ன எட்டது என்னது இவனே நல்ல ஆட் பண்ணி விட்ருவான். என் வயசு அப்போ நான் கடைசி கேட்பான். இப்போ கிட்ட கண்ணோட்டமாகவே நம்ம கேம் பிளே ஃபிங்கர் டச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குல்ல. கிரனேட் பாய் யாரும் விளாண்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கத்தி குத்துக்காரர் யாரும் விட்டார் என்றால் இந்த உலகமே அழிந்து விட்டுரும். அவ்வளோ சீனா இல்லை பாஸ். யோ வாய மூடி கடையா ஃபீல் தாங்க. ஐயோ ஆமாம் பாஸ், செத்து போனால் பாடி எதுக்கு பாஸ் அடிக்கிறீங்க? இப்போ எடிட்டர் தானாகவே வருது, நான் என்ன பண்ண முடியும்? நீ ஃப்ரீ ஃபயர் ஆட மாட்டேன், நீ பப்ஜி தான் ஆட, உனக்கு தெரியும். அதுவும் ப்ளஸ் நம்ம எடிட்டர் ஒரு பப்ஜி பிளே. ஸோ அதனால் எல்லோரும் அவரை கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட பப்ஜி தான் அதிகமாக இருக்குது. பப்ஜி 5 வருஷமும், ஃப்ரீ ஃபயர் 4 வருஷமாக விளையாடி சைடு 2 கமெண்ட் தான் 9 வருஷம் விளையாடிருக்காரு. அது நீங்கள் அவரை பற்றி கேவலம் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் அவனை எப்படி வேணாலும் பேசுவேன், நீங்கள் யாரும் அவரை பற்றி பேசுவார். சே பைசனுக்கு பதில் என் மேக்டிவ் எடுத்துமே நம்ம எப்படி பாஸ். அது ரவுட்டுக்கு வர செட் ஆகும் பாஸ். ஏன்னா அவர் குதிச்சுட்டு இருக்கப்போ வச்சுருந்தேன். நீங்கள் எதுக்கு பாஸ் குதிக்கிறீங்க? சூட்டாகவே ஆகலை பாஸ், எதுக்கு பாஸ் இந்த தேவையில்லாத வேலை? உங்கள் யாராச்சும் கேட்டாங்களா? யோ எடிட்டர் கொஞ்ச நேரம் வாய மூடிங்கய்யா ப்ளீஸ். என்னை கெஞ்ச விடாத. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கெஞ்சிகிட்ருக்கேன். நீ வேறு நசன்னு ஸ்னேக் மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்க. நீங்கள் யாராச்சும் என்ன ஜோக்காக காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே குதிச்சு அடிச்சிடலாமா பாஸ்? அடிங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன். நான் தானே தூக்கிட்டுருக்கேன், நீ பார்த்துக்கீங்க. ஐயோ ரெண்டு பேர். ஐயோ இந்த பிங்கு பிரச்சனையா? பிங்குனா போல நம்ம தான் பாஸ். பிங்கே போலே நான் கவனித்து விட்டேன். யாரை பாஸ் ஏமாத்துறீங்க? நீ 1v3 பண்ணிட்டேன்னா ஐயா சான்ஸ் சொல்கிறாங்க. பார்த்தா சித்தே போயிட்டாரு. கிராக் ஹோல் உங்கள் மேலே அப்படியே ஒரு ஹோலை கிராக் பண்ணலாமா பாஸ்? காமெடி இல்லை பாஸ், இது காமெடி இல்லாமல் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ளீஸ் பண்ணாமல் இருங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் என்ன வேணாலும் ஒன்று மன்னிச்சு விட்ருவேன்டா. இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம், நீ டிஸ்டர்ப் பண்ணி விட்ற பற்றியா? அதுவும் நம்ம ஒரு ஏதாவது கூட ஒரே அந்த ஒருத்தருக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒருத்தர் மட்டும் உட்காந்து பார்க்கலன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன் பாஸ். சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி அசிங்க பேசினா அதை வீடியோ உட்காந்து பார்க்க மாட்டாங்க. தெரியும்ல சப்ஸ்கிரைபர் பவர் என்னன்னு. யோ காமெடி தானே சொன்னேன். எங்கள் சப்ஸ்கிரைபர் கூட ஒரு சீசன், நீ இதுக்கே சீசன் இருக்குல்ல. அப்பாட ஒரு நாக்கு தூடா. இது ஒரு கில் மட்டும் அடிச்சா போதும். கெர்மாடா கொஞ்ச நேரத்தை வந்துடுவான். என்ன தம்பி ஏடுவில்லையுமா? ஐயோ நீ லியானை வரை கீப் பண்ணுற என்ன பாஸ்? நீங்கள் போன வீடு தான் டிப்ஸ் நீங்கள் தான் லியானை கீப் பண்ணி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நீங்களே இந்த மாதிரி தப்பு பண்ண என்ன பாஸ்? என்ன ரங்கா ஏமா இது? ஐயோ ஒழிட்டார் ஈயா. அப்படியே நம்ம இந்த ஜன்னலியாக குச்சி அப்படி உள்ளே போயிடுறேன். வாங்க குதிக்க கூட தெரில. இதில் பேச்சு வேறு. பேச்சு மட்டும் தான் குறைச்சோம். என் வாய முடியா ப்ளீஸியா அம்மோடி. மூணு வேலை இன்றைக்கி இது வேறு இல்லையா? லியான் வேறு இல்லையா?
ஐயோமே ஆமாம் முதுகில் குத்திட்டல ஓடியான் முதுகில் குத்திட்டல தக்கமா இல்லை முன்னாடி வர எத்தனை பேர் வேணால் அடிச்சு வேண்டாம் இந்த முக்கிய அடிக்க பார்த்துட்டா இதுக்கு நான் வந்து ஒரு செக்மெண்ட்டே வச்சுருக்காது முன்னாடி உள்ள எத்தனை ஆளை வேணால் யாருன்னு அடிப்பான் ஆனால் பின்னாடி பின்னாடி வந்து ஒரு ஆளை கூட அடிக்கவே முடியாது பாஸ் ஜிடி ப்ரோ வந்து சொல்லக்கூடிய ஒரு பழங்காலத்து ஓஜி சோல்ஜர்ஸ் செஞ்ச மட்டும் டைலாக் ஆச்சு ஓஜி ஃபேன் செஞ்ச மட்டும் டைலாக் ஆச்சு அது எதுக்கு சொல்லி பண்ணுங்க ஐயோ எடிட்டர் போட்டு கொடுக்காதையா நான் தான் போட்டு கொடுக்குறத கிங்கு அதாவது அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து புதுசாக நான் இந்த எல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நான் கிராணி கேம் இருக்குல்ல கிராணி கேம் இப்படி வந்து விளையாடி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் கிராணி கேம் வந்து ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் அது என்ன நல்லாயிருக்கும் அப்படி தான் கிராணி கேம்ஸ் அப்படியே விளையாடி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அதை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி நான் ஒரு வீடியோவாக வந்து போடுறேன் அதாவது ப்ரோ மீம்ஸ் தான் போட்டு வீடியோ போடுவேன்னு நானே வந்து இவங்கிட்ட தான் சொல்லிட்டேன் அதுவும் வந்து எங்கே ஜாபுக்கு போய்ட்டுருக்கேன் ஜாபுக்கு போனால் வெட்டியாக இருந்தால் கூட வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஜாப் பண்ண வைக்கலாம் ஆனால் இவன் ஜாபுக்காக போயிட்டுருக்கான் ஜாபுக்கு போகிறவங்ககிட்ட இது நம்மளால் எப்படி பேச முடியாது அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு மீம்ஸ் தான் போடாமல் க்ராப் மட்டும் பண்ணிட்டுருக்கேன் இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்கேன் பாஸ் பின்னாடி ஒருத்தருக்கு அவனை அடிக்காமல் முன்னாடி வந்து போய் அடிச்சுட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லை ஒருத்தர் வாங்க முடியா பின்னாடி இருக்கானா பாஸ் உங்களுக்கு ரைட் சைடு தான் பாஸ் இருந்தா எங்கே இருக்கீங்க தம்பி என்ன தம்பி நீங்கள் அழுத்தி புடி அடித்து முடிச்சாச்சு அடித்து புடி இப்படியா அடி பாஸ் நீங்கள் எல்லா டைலாக்கும் வந்து இந்த அழுத்தி புடி ஜிடி ப்ரோடே மனுஷங்க ஏட்டர் அவர் தான் என் மனுஷங்க அவரை மாதிரியே கொஞ்சமாச்சும் நம்ம சொல்லணும்லடா இன்ஸ்பிரேஷன்னா சில பாட்டை மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணுறது பாசு நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண நீங்கள் சொன்ன எல்லா ஃபேமஸான டைலாக்கையும் அப்படி வீடியோவில் போட்டுருக்கீங்க அவரே சொல்லிட்டாரு நீங்கள் அந்த மாதிரி போடுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்கள் எதுக்கே அந்த மாதிரி போட்டு சொல்லுங்க பாஸ் அவரே சொன்னால் கூட ஒரு ஸ்னீக் திக்ஸ்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா யோ எடிட்டர் நான் என் கிளாஸ் டீச்சருக்கும் நான் எப்படி மாதிரி இழுத்து பேசுவேன் ஆனால் உன்னை இழுத்து பேச மட்டும் ஒரு காண்டே வருதுடா அதுவும் இப்போ நம்ம குதிச்சு அப்படியே தாவி போய் அடிக்க போகிறேன் அப்படி வாங்கய்யா வாங்க கஷ்டப்பட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தா எவனுமே கிட்டே வர மாட்டேங்கிங்க ஏன்னா நியாயமாப்பா ரங்கா இதெல்லாம் நியாயமா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணல ஏன்னா நேற்று நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணேன் ஏன்னா ஏன்னா நேற்று வந்து எனக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்து நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல அதுதான் அந்த அன்றைக்கி 2 வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணி விட்டாச்சு ஸோ அதனால் எனக்கு எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணி யாரும் கேட்காதீங்க நீங்கள் இந்த 2 வீடியோ நீங்கள் உட்காந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த ஷார்ட்ஸ்லேயே நான் வந்துட்டு நீ ஷார்ட்ஸ் போடுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ வந்து அது நேற்றுக்கான வீடியோ வந்துட்டு அப்புறம் என்ன வந்துட்டு நமக்கு நிறைய பிரச்சனை வேறு இருக்குது எக்ஸாம்லாம் வருது எக்ஸாம் வந்து கூட டிக்கெட்டாக அந்த வீடியோலாம் போடுறேன் அதுவும் எனக்கு வந்து மார்ச்லேருந்து February 26th மார்ச் 2 வரைக்கும் எனக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ அன்றைக்கி வந்து டெய்லி வீடியோ போட மாட்டேன் 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் தான் வீடியோ போவேன் அதுக்குன்னு எல்லோரும் போய் கழட்டி விட்டுட்டு ஓடி போயிடாதீங்க வீடியோ போடுறதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் மறந்துடாதீங்க ஓகேயா ஓகே இப்போ நம்ம திருப்பி நம்ம கண்டென்ட் கொண்டு வந்துடலாம் 2v3 அடித்தா கப்பு அடிக்கலைன்னா வெப்பு அதே மாதிரி தான் நீங்கள் யாரையா இந்த மாதிரி தான் மியூசிக்னால் போடுறீங்க மியூசிக்னால் போட எவன்டா கேட்டான் உன்னை எவையா கேட்டான் மியூசிக்கை இங்கே எவனாச்சும் வருவாங்களாடா கிருமாடா மேலேருந்து இங்கே இருக்கார் பள்ளியாடு மாட்டிக்கிச்சு ஐயா அதுவும் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி நம்ம டீச்சர் சரியாக என்னோடய ஒரு டீச்சரை சரியாக நான் ரோஸ் பண்ணேன் ஸோ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்களா அழுத்தி பிடி இன்னும் ஒரு பிடி சுற்றி வா அழுத்தி பிடி இங்கே ஒருத்தர் இருக்காங்க வாட்டர் கீழே அப்படியே அடித்து விட்டாச்சு இப்போ அப்படியே வந்து இந்த வீடியோ அப்படியே முடியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் 3v3 சம்பவம் முடிச்சிச்சு இப்போ வந்து நம்ம 4v கடைசி மேட்ச்சு ஜெயிச்சா காசு ஜெயிச்சா தோத்தானே காசாக பணமா ஜெயிக்க தான் மாட்டேன் பாஸ் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே காசு தான் பண்ணுறீங்க அப்போ தோக்க தான் பிரச்சனை இல்லையா பாஸ் யோ எடிட்டர் நான் ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன்டா சும்மா நல்ல வரியாடா அதாவது மாவீரன் படத்தில் வந்து இந்த சிம்பு வந்து நல்ல வருவான்ல வில்லனுக்கு அந்த மாதிரி வரடா
ஆனால் இந்த நான் தான்டா ஹீரோ, நீ தான்டா வில்லன்னு. இந்த வாட்டி கொஞ்சம் வாங்கய்யா, கொஞ்சம் எவனாச்சிக்கிட்ட. இவரு கிரனேட் போடுறாலாமா. நாங்கள் கிரனேட் பாய்ஸ் தம்பி, நீ கிரனேட் கேர்ள். நீ யார் என்னைய பார்த்து சொல்ல? நீ வந்து தான் பாரு. M41 3 சிப்பு அழுத்தி பிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மேலேருந்து அடிக்க எங்கே அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. எங்கேயாச்சும் கொஞ்சம் அடியேன்டா, ஏதாச்சும் பேசுங்கடாண்டா. அதுவும் நம்ம வர ரேண்டம் பிளேஸ் கூட போகிறோமா, எவனுமே இன்ஃபார்மே பண்ண மாட்டேங்கான். அதை நம்ம சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு மிஸ்ஸி ஷாட் வேணும் வந்துருக்குமே. அன்றே கணிதா யாரும். ஐயோ, கீழேருந்து அடிச்சிட்டாங்களே. இந்த 1v3 சம்பவத்தை இவனால் எப்படியா பண்ண முடியும்? ஏதாச்சும் பேச அப்பனியா ஃபஸ்ட் நாக்கு ஃபஸ்ட் கில்லு. இன்னும் ஜஸ்ட்டு 3 கில் தான், ஜஸ்ட்டு 3 கில் ஹோத்தா ஹே. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம் நம்ம அப்படியே பார்த்துட்டு இன்னும் போயிடலாம். அதுவும் நம்ம இந்த மேட்ச்லாம் நம்ம எதுக்கு வரோம், டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண தான். அதனால நம்ம வந்து ஜெயிச்சா தோத்தானே. 8 கில் அடிச்சிட்டேன், 8 கில் 3 அசிஸ்ட் சொல்லிட்டு நம்ம அசிஸ்ட்லாம் கணக்கெடுத்தா 11 கில்ஸ் வரும். ஸோ நம்ம 8 கிலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு பிளாட்டின், அதாவது தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம நிறைய டஃப் கொடுத்தோம்ல. அதுக்கப்புறம் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.